ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த பிளாக் சம்மர் அனிமியோட அடுத்த 2 எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த அனிமி ஸ்டார்ட்டிங்ல கதை கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகும். ஆனா போக போக கதை ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனால மறக்காம கடைசி வரைக்கும் இந்த அனிமியை பாருங்க. இப்போ தான் போன எபிசோட்ல அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறாங்க. இப்போ அந்த பிளாக் நைட் கூட நம்ம ஹீரோ கான்ட்ராக்ட் போட்டுக்கிறான். உன்னோட ஃபேமிலி கிங்டமே இறந்த சோகம் இனிமேல் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஷேர் பண்ணலாங்கிறான். இப்போ தான் போன எபிசோட்ல விட்ட இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன ஒரு நல்ல சீசன்லன்னு அவரும் கேட்குறாரு. ஆமாம், அட்வென்ச்சரிங் பண்ண நல்ல கிளைமேட்டாக தான் இருக்கு. இங்கே என்ன எதுக்காக கூப்பிட்டீங்கிற விஷயத்த நம்ம பேசிட்டோம்னா நானும் போய் என்னோட அடுத்த அட்வென்ச்சரை கண்டினியூ பண்ண கில் மாஸ்டருங்கிறான். இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க இங்கே இருக்க கில்ட்டோட மாஸ்டர் இவர் தான். இப்போ கில் மாஸ்டர் கேட்குறாரு, நான் என்னோட கேள்விகளுக்கெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நீ எங்கேருந்து வரேன்னு கேட்குறாரு. இவனும் ஆஹா என்ன இவர் கரெக்டாக அங்கேயே கை வைக்கிறாருன்னு பார்க்குறான். இவனும் அப்ரைசல் பண்ணி பார்க்குறான். அவரும் அப்ரைசல் இதான் வச்சிருக்காரு, ரேங்க் ஏவான். இப்போ அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவரும் இந்த ரிப்போர்ட்ஸில் இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்கிறாரு, இப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு, நீ உன்னோட பார்ட்டி மெம்பர்ஸும் அவரை ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருப்பீங்க. நான் பார்ட்டி மெம்பர்ஸ்னு சொல்கிறதோட உன்னோட சம்மன் பண்ண க்ரீச்சர்ஸ்னு சொல்லிட்டான்னு கேட்குறாரு. பரவாயில்ல, கண்டுபிடிச்சிங்க, நான் மாட்டிக்கிட்டேன் தான். ஆனால் என்னாலே அந்த அட்வென்ச்சர்ஸ் அப்ரைசல் பண்ண முடியுதுன்னா உங்களாலையும் பண்ண முடிஞ்சிருக்கும். ஆனால் அவ்வளோ தெரிஞ்சுமே ஏன் இவ்வளோ நாள் இவனை உயிரோட விட்டீங்கன்னு கேட்குறான். அதுக்குள்ளே நிறையா பாலிடிக்ஸ் இருக்குது தம்பி, அவங்களாம் நோபல்ஸ் சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் சரி என்ன இருந்தாலும் கடைசியாக அது முடிஞ்சிருச்சு, சரி இப்போ நம்ம எதுக்காக வரோம், ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வந்துடலாங்கிறான். இப்போ அவரும் சொல்கிறாரு, நான் வந்து இங்கே கெட்டவன் இல்லை, என்னை அப்படி பார்க்காத, நானும் உன்ன மாதிரி ஒரு நல்லவன் தான். ஆக்சுவலி நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன். இப்போ அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறத வச்சு பார்த்தா டீமன் கிங் ரிட்டர்ன் ஆக போகிறாராம். ஏன்னா இங்கே இருக்க மற்ற எல்லா பீஸ்ட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்குது. நீ சண்டை போட பிளாக் நைட்மே ஒரு 100 ஜாம்பி மாதிரி தான் இருக்கணும். ஆனால் ஏன் அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு? ஏன்னா டீமன் கிங்கோட ரிவைவல் தான் அதுக்கும் காரணம். எத்தனை ஹீரோஸை சம்மன் பண்ணுறதெல்லாம் மேட்ரே இல்லை. உன்னால் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ஒரு கான்டினென்ட்லாம் காப்பாற்ற முடியாது. இப்போ ஹீரோ எனக்கு புரியுதுங்கிறான். அந்த டீமன் கிங் கூட ஹீரோஸ்லாம் பிஸியாக இருக்கப்போ என்னை உங்களை ப்ரொடெக்ட் பண்ண சொல்கிறீங்களான்னு கேட்குறான். இந்த வேர்ல்டில் நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்காங்க, ஆனால் யாராலுமே லெவல் பி அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் பண்ண முடியல. அதாவது ரொம்ப சிலர் தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. உனக்கு அசைன் பண்ண மிஷினை நீ கரெக்டாக முடி, அதுக்கு தேவையான சப்போர்ட்டே நாங்கள் தரோம், அதுக்கு தேவையான மணியை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, உன் ரேங்கை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதனால உனக்கு எந்த ஜாப் வேணுமோ அதை நீ எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஏதாவது பெரிய காரணம் இருக்குமேன்னு கேட்குறான். நீ ஒரு ரீஎன்கார்னேஷன் ஆனவன் தான், உனக்கு சம்மனருங்கிற ஒரு ஸ்கில்லும் அன்லாக் ஆயிருக்கு, ஆனால் ஏன் அதை பற்றி யார்கிட்டையுமே இங்கே சொல்லக்கூடாது நீ நினைக்கிறேன்னு கேட்குறாரு. அதுக்கான காரணமும் நானே சொல்கிறேன். ஏன்னா இங்கே இருக்க நோபல்ஸ்குள்ளே இருக்க பவர் கான்ஃப்ளிக்ட் கூட நீயும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னோட ஃப்ரீடமே நான் தரேன். நானும் என் லைஃப்பில் நிறைய அட்வென்ச்சரை பார்த்துருக்கேன், ஆனால் யாரும் அளவுக்கு சம்மனிங்க இந்த அளவுக்கு மாஸ்டர் பண்ணது இல்லைங்கிறாரு. நீங்கள் சும்மா சுற்றிட்டு இருக்கிறது என் கூட வா, நான் உன்னை டாப்பில் கொண்டு போய் நிறுத்துறேங்கிறாரு. இப்போ இதெல்லாம் தான் உங்கள் கண்டிஷனாக நம்ம 2 பேரும் நல்ல பார்ட்னராக ஆகுமேங்கிறான். இப்போ என் ஹோட்டலில் சமைச்சிட்டு இருக்கவங்களும் நீ ரேங்க் பி போனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறாங்க. பரவாயில்ல, இங்கே சீக்ரெட்டுன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் இவ்வளோ சீக்கிரம் லீக் ஆகுதுன்னு பார்க்குறான். இப்போ அவங்களும் இன்றைக்கி நைட்டு உனக்கு ஒரு பெரிய விருந்து காத்துட்டு இருக்குங்கிறாங்க. அதுவும் சூப்பர் தான், ஆனால் எனக்கு இப்போ கொஞ்சம் பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு தாங்கன்னு கேட்குறான். அவங்களும் சமைச்சு தராங்க. இப்போ சாப்பிட்றப்ப அந்த எல்ஃபினா காட் கிட்டையும் கேட்குறான், நீ ரீஇன்கார்னேஷன் ஆனவங்கள பற்றி சொல்லுன்னு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒரு 4 ஹீரோஸை சமன் பண்ணாங்க அவ்வளோதாங்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் அட்வென்ச்சர் கில்ட்டோட மாஸ்டர் சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறான். யோசிச்சு பாரு, நமக்கு ஒரு நாள் டீமன் கிங்கை ஃபேஸ் பண்ணுற நிலமை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னு. இப்போ அந்த காடஸ் நானும் என் கரியரில் நிறைய டீமன் கிங்ஸை பார்த்துட்டேன், அதனால் நீ அதில் இன்வால்வ் ஆகாதுங்கிறான். இப்போ அங்கே ஸ்லைம் க்ளோத்தையும் சமன் பண்ணுறான். ஆக்சுவலி இப்போ க்ளோத்தை எவால்வ் ஆனதுனால இவனால் இப்போ இன்வென்ட்ரியும் வச்சுக்க முடியுமா. இப்போ அங்கே தான் ஹீரோ ரிவார்டுக்கு அந்த மணியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். பரவாயில்ல, இவ்வளோ காசு வச்சிருக்கீங்க மாஸ்டர், இப்போ இந்த காசு வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ இந்த காசு வச்சு நான் ஒரு பொண்ணை வாங்க போகிறேங்கிறான். இப்போ மல்ஃபினாகிட்டே நான் இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேங்கிறான். மல்ஃபினா அதே தான் சொல்கிறாங்க, நீ அவ்வளோ பார்ட்டிக்காக தான் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிற. இந்த பிளாக் நைட்டோட பேர் ஜிராடான். இந்த ஜிராட் கூட சண்டை போட்டவே நீ ஏதோ ரிஸ்க் எடுத்து தான் வெளில வந்திருக்க. ஆக்சுவலி அங்கே ஸ்லைம் மட்டும் இல்லைனா நீ தோத்துருப்ப, 2 பேருமே காம்போ பண்ணனால தான் ஜெயிச்சிங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம பார்ட்டிக்கு இன்னும் மெம்பர்ஸ் தேவைங்கிறா. இப்போ அங்கே ஒருத்தர் மேலே நெருப்பு வந்திருக்கு, அதையும் அவன் பார்க்குறான். அந்த எல்ஃபை தான் அவனும் திட்டிகிட்டு இருக்கான். அந்த எல்ஃப் மேலே ஏதோ கர்ஸ் இருக்கான், தொடர்றவங்க எல்லாருக்குமே நெருப்பு பற்றிக்கு தான். இப்போ நம்ம ஹீரோ அந்த எல்ஃப் இங்கே இருக்கிறது நல்லது தாங்கிறான். இப்போ இந்த கடைக்காரன் அதே தான் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த எல்ஸை அப்ரைசல் பண்ணி பார்க்குறான். இப்போ மல்ஃபினா கிட்டே கேட்குறான் அந்த கர்ஸை எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு. இப்போ மல்ஃபினா அது அந்த ஃபயர் டிராகன் கிங்கோட கர்ஸாக தான் இருக்கும். ஒரு ரேங்க் ஏ ஒயிட் மேஜிக் யூஸரோட ஸ்பெல்லே போகுது இந்த கர்ஸ்லாம் உடைக்கேங்கிறா. இப்போ அந்த எல்ஃபை நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் பார்க்கறதுனால எதிர்பார்க்குறா. ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே போயிடுறான். இப்போ அந்த மெர்ச்சன்ட்டு ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கான் அந்த எல்ஃபை. என்னோட காசுலாம் வேஸ்ட் ஆச்சு, உனக்கு பதிலாக நான் வேறு யாராவது வாங்கியிருந்தா கூட சேல் ஆயிருப்பாங்க, நீ மட்டும் கடைசி வரைக்கும் இப்படியே வந்திருக்க, என்னோட கர்ஸாக இதுன்னு கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோ முன்னாடி போய் நிற்கிறான். சொல்லு தம்பி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமே, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். நான் அந்த எல்ஃபை வாங்கிக்கிறேன்னு கேட்குறான். ஏன்னா அந்த கர்ஸை வாங்கிக்கிறியா, இதுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு பார்த்தில தம்பின்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் ஹீரோ காப்பாற்றணும்னு சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஹீரோ அவர் கையில் காசை வச்சிடறான். இப்போ அவளோட செல்லையும் திறந்து விட்றாரு. இதுக்கு மேலே நீ ஏன் ப்ராப்ளம் இல்லை, இவரோட ப்ராப்ளம்ங்கிறாரு. என்னை எங்கேருந்து காப்பாற்றினுக்கு ரொம்ப நன்றி, என் பேர் எஃப்ஓல் அப்படிங்கிறா. என் பேர் கெல்வின், நான் ஒரு அட்வென்ச்சரர், என் கூட பார்ட்டியில் சேர்ந்து நீ சண்டை போகிறதுக்கு அவனை வாங்கியிருக்கேங்கிறான். ஆனால் என் மேலே ஒரு கேர்ஸ் இருக்குங்கிறா. எனக்கு ஞாபகம் இல்லை, நான் பிறந்ததுலேருந்து இப்படி தான் சொல்லிட்டு அவளும் அழுகுறா. நம்ம ஹீரோ அது ரொம்ப கொடுமையாக தான் இருந்துக்குன்னு சொல்லி தொடரான், நம்ம பின்னாடி போகிறான். இப்போ நம்ம ஹீரோ அவனோட மானாவை யூஸ் பண்ணி அந்த கேர்ஸை பிரேக் பண்ணிடுறான். இப்போ எஃப்ஓலும் எப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறா. நல்லா கேட்டுக்கோ, இதுக்கு முன்னாடி நீ என்னென்ன கஷ்டப்பட்டாலும் எனக்கு தெரியாது.
ஆனால் இதுக்கு மேலே ஒரு நாள் கூட நீ எப்பெல்லாம் கஷ்டப்பட மாட்டேன், நான் அந்த கர்ஸை பிரேக் பண்ணிட்டேங்கிறான். இதை கேட்டு அவளும் ரொம்பவே அழுகுறா. இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எப்படி அந்த கர்ஸை ரிலீஸ் பண்ணாங்கிறது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ கிட்ட சீக்ரெட் ப்ளஸ்ங்கிற ஒரு ஸ்கில் இருக்குது. நான் நினச்சதோட ரேங்கே ஒயிட் மேஜிக் கொஞ்சம் பவர்ஃபுல் தாங்கிறான். அந்த காடஸும் சரி கொஞ்ச நாள் வேணா இவ்வளோ வச்சுக்கோங்கிறாங்க. ஆனால் உனக்கு மட்டும் என்னை சம்மன் பண்ணுற அளவுக்கு எம்பி நீ டெவலப் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நான் வந்துடுவேங்கிறாங்க. நான் வந்துட்டு அப்புறம் கதையை வேறு மாதிரி இருக்குங்கிறாங்க. இப்போ அன்னைக்கு நைட் இவனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான். இப்போ அவங்களும் இவ்வளோ தொட வராங்க. ஆனால் இவ கொஞ்சம் பயப்படுறா ஸ்டார்டிங்கில். அப்புறம் பார்த்தா பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இவ்வளோ நான் க்ளீன் பண்ணி கொண்டு வரேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கான் பசியில். Oh, we weren't too long. All finished. You can come out now, Ethel. Do you like my outfit? Please be honest. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். எஃப்எல் ஒரு ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு அப்படியே சோகமாகறா. பின்னாடி இருக்காங்களும் ஏதாச்சும் சொல்லி சமாளிடாக்குறாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, நீ ரொம்ப அழகா இருக்கங்கிறான். இப்போ அன்றைக்கி நைட்டு நல்லாவே சாப்பிட்றாங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு ரூமுக்கு போயிட்டு இவனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஆக்சுவலி இவன் ஒரு சம்மனர் கதை. என்னோட கம்பெனியன்ஸான டார்க் நைட்டு ஸ்லைமை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அப்புறம் இவ்வளோ நாள் எல்ஃபினாவை எந்த ஒரு அட்வென்ச்சர் பண்ணலைங்கிறதுனால அவளும் எந்த ஸ்கிலுமே இது வரைக்கும் எடுத்ததில்லை. இப்போ நம்ம ஹீரோ அந்த எல்ஃபுக்கும் என்னென்ன பவர்ஸ்லாம் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறான். இப்போ அன்றைக்கி நைட்டு இன்னொரு பொண்ணை காட்டுறதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 4th எபிசோட ஸ்டார்டிங்லேயும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்ட்டி ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டே இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நின்று அடிக்க பிளாக் நைட் இருக்காரு. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட ஃபோக்கஸ் ஆர்ச்சரிலையும் அப்புறம் ஓவர்சி, அதாவது தூரமாக இருக்கவங்கள பார்க்குற ஸ்கில்லையும் போட்டிருக்காங்க. இப்போ அப்படி பேசிகிட்டே இருக்கப்போ அங்கே இருக்க ஒரு ட்ரீயையும் கொண்டுடுறாங்க. இப்போ அடுத்த சீனே அட்வென்ச்சர் கில்டில் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவன் வந்து ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணி ஆகணும். அதுக்கு இன்னும் ஒரே ஒரு அட்வென்ச்சர் மட்டும் பண்ணிட்டா போதும். அதாவது 10 அட்வென்ச்சரிங் தோக்காமல் கண்டென்ட்ஸாக பண்ணாலே போதுமா. இப்போ 9 பண்ணிட்டான். இப்போ தான் அந்த எஃப்ஓலோட பழைய டெஸ்ட் ரிசல்ட் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ போய் அவரை சண்டை போடவே இல்லையா, இவள்கிட்ட இன்விசிபிள் ஸ்பெல் இருக்கும், அதை போட்டு பின்னாடி இருந்து அந்த அட்டாக் பண்ணிட்டாலாம். இப்போ எங்கள் ஊரில் புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அங்கே போகிறதுக்காக எஃப்ஓல கேட்குற ரிசப்ஷனிஸ்ட்டும். இப்போ நம்ம ஹீரோவை கூப்பிடுவோம், இவனும் போகிறான். இப்போ தான் அடுத்த நாள் காட்டுறாங்க. இதுனா என்னை டேட் பண்ண கூப்பிட ஒரு ட்ராப் மாதிரியே இருக்கேன்னு யோசிக்கிறான். இப்போ இந்த காடஸ் இவனோட பாடி விட்டு போயிருக்காங்களாம் காலையில், ஏதோ ஒரு முக்கியமான வேலையா. இப்போ அங்கே புதுசாக ஓப்பன் பண்ணிருக்க கேக் ஷாப்புக்கும் இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே திடீர்னு ஒருத்தவங்க இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க கூட வந்தவனு சொல்கிறான், பக்கத்து கண்ட்ரியோட 3rd பிரின்ஸ் மேலே நீ நிற்கிற, மண்டி போடுங்கிறான். இப்போ மேனஸ் இவனுக்கு தெரியல, மேனஸ் கற்றுக் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அனுப்பிவிடுறான் சண்டை போட. அதேமாதிரி அவன் பின்னாடி இருக்க ஒரு ஸ்லேவா, என்கிட்ட மட்டும் நீ சரண்டர் ஆயிடுவோன்னு நான் ஜென்டலாக ட்ரீட் பண்ணுவேங்கிறான். பார்த்தா ஒரே அடியிலே நம்ம ஹீரோ 2 பேரும் பின்னாடி பறக்க விட்டுறான். நீங்கள் ராயல்ட்டி முன்னாடி நீ பேசிகிட்டு இருக்கங்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ அவன் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான எர்த் மேஜிக்கை போட்டு அவனை மண்டியிட வச்சிடறான் அவன் முன்னாடி. எதுக்காக பக்கத்து கண்ட்ரியிலேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கான்னு கேட்குறான். அவனு என்னென்னமோ சொல்லி சமாளிக்க பார்க்குறான். அப்புறம் கடைசியாக ஒத்துக்கிறான், எங்கள் கண்ட்ரியிலேருந்து என்னை துரத்தி விட்டாங்க, அதான் இங்கே வந்துட்டேன்னு. நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கா, என் கூட வேலை செய்யறான்னு கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிடுறான். இப்போ அடுத்த சீனில் ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு பொண்ணை காட்டுறாங்க. உங்களோட செல்ஃபை காட்டுங்க காடஸ் மல்ஃபீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே அந்த மல்ஃபீனா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி சொல்லு எப்படி நான் கொடுத்த ஹீரோஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்குறா. இப்போ அந்த 4 பேரையும் பார்த்துட்டு பரவாயில்ல நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க, நான் ஒரு சில கெட்ட விஷயங்களை சென்ஸ் பண்ணுறேன், அவங்கள அந்த வெஸ்ட் சைடு அனுப்பிவிடுங்கிறாங்க. ஆனால் எந்த காரணம் கொண்டு அவங்க ஹார்த் கிங்டம்குள்ளே மட்டும் போயிடக்கூடாதுங்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது அப்படியே கட்டளையை நிறைவேற்றுறேங்கிறாங்க. அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க அவங்களும். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ டீமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த உலகத்துக்கு காடஸ் அனுப்பின ஹீரோஸோட ஸ்டாட்டஸ் எல்லாம். ஹீரோ டீமில் இருக்க நைட் கிங் கேட்குறாரு, ஆக்சுவலி ஒரு ஹீரோக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, என்ன இவ்வளோ கம்மியாக இருக்காங்கன்னு. இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், இது என்ன அந்தளவுக்கு ஒன்று இம்ப்ரெசிவாக இல்லையே, அதாவது 4 பேரில் ஒருத்தர் கூட லெவல் 100 கூட ரீச் பண்ணல, நீங்களும் அவங்கள ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அனுப்புனேன்னு சொல்கிறீங்க, மேக்ஸிமமே வந்து 53 லெவல் வரைக்கும் தான் போயிருக்காங்கிறான். இப்போ தான் காடஸ் மல்ஃபினா சொல்கிறாங்க, ஆக்சுவலி அந்த ஹீரோஸ் வந்து பொறுமையாக டெவலப் ஆகல, நம்ம ஹீரோ டீம் தான் ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்காங்களாம். இப்போ அந்த ஸ்லைமா இதுகிட்டே இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுது. நம்ம ஹீரோ பொருள்லாம் அப்புறமா தேவைப்படும் உள்ளே வச்சுக்கோங்கிறான். இப்போ கில்ட்லேருந்து நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டுருக்காங்க. ஹெர்மன்ஸ் கேவுங்கிற ஒரு D-ரேங்க் டஞ்சனில் டீமன்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கான். இப்போ காடஸ் மல்ஃபினாவும் சொல்கிறாங்க, இருக்கிறதுல டாப் 3 ஸ்ட்ராங்கஸ்ட் ரேசஸில் டீமன்ஸும் ஒன்றுன்னு. இருக்க டாப் 3 வந்து டீமன்ஸ், ஏஞ்சல்ஸ் அப்புறம் ட்ராகன்ஸா. அப்புறம் அதை பார்த்து அட்வென்ச்சர்ஸ்க்கு என்னாச்சு நம்ம ஹீரோவும் கேட்குறான். அது என்ன நல்ல நேரமோ தெரியல, அந்த டீமன் சீலாக இருக்கவங்களுக்கு எந்த ஒரு இன்ஜுரியும் ஏற்படலைங்கிறாரு அவரும். என்னோட கணிப்புப்படி அது ஒரு ரேங்க் டீமனாக தான் இருக்குங்கிறான் மினிமம். இப்போ தான் காடஸ் மல்ஃபினா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஆக்சுவலி ஒரு நார்மல் டீமனே வந்து ரேங்க் B வரைக்கும் இருக்குமா. இப்போ தான் அட்வென்ச்சர் கில் மாஸ்டர் கேட்குறாரு, பிரின்ஸ் டாப்ரா நம்ம கிங்டம்க்கு வந்திருந்தப்ப நீ ஒரு நல்ல வெல்கம் செரமனி கொடுத்தியாமேனு. யார் பிரின்ஸ் டாப்ரா, இதுக்கு அந்த பேரை நான் கேள்விப்பட்டதில்லைன்னு கேட்குறான். சரி யார் அந்த பிரின்ஸ் எப்படி பண்ணான்னு தெரியல, அந்த மிஸ்ட்ரி மேனை விட்டுருவோம், இதுக்கு நீ ஓகே சொல்கிறான்னு கேட்குறாரு இந்த டஞ்சனுக்கு. நம்ம ஹீரோ இதுக்கு ஒத்துக்கிறான். ஆக்சுவலி இது ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவாக இருக்குமா, ஆனால் இவர் தான் பேசி சமாளிச்சிட்டாருங்கிறாரு. அதாவது உனக்கு வந்த பிரச்சனையை நான் சமாளிச்சேன், இப்போ எனக்கு வந்திருக்க இந்த பிரச்சனை நீ சமாளின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. இங்கே உண்மையான டீம் நீங்கள் தான் போல இருக்கேன்னு அவனுக்கு காமெடியாக சொல்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ டீமும் போகிறாங்க. அங்கே ஒரு பேரியர் வச்சு அதை சீல் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ அந்த டஞ்சனுக்குள்ள நம்ம ஹீரோ டீமும் உள்ளே போகிறாங்க.
இப்போ அந்த கேட் கிட்டே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ சென்ஸ் பண்ணுறான். அதாவது நம்ம ஹீரோ இப்போ 2 லைஃப் ஃபார்ம்ஸை சென்ஸ் பண்ணுறான். ஒன்று வந்து அந்த டீமனா ரொம்ப வீக்காக இருக்கான். இன்னொரு லைஃப் ஃபோர்ஸ் தெரியுது, அதுதான் யாருன்னு தெரிலங்கிறான். இப்போ நானும் இந்த கதவை திறக்க போகிறேன், எல்லாம் ஜாக்கிரதையாக சண்டை போடுங்க. நமக்கு லக் இருந்தால் இங்கே இருக்க லைஃப் ஃபார்மில் யாராவது ஒருத்தவங்க நமக்கு கீழே வரலாங்கிறான். அதாவது நம்ம டீமில் இன்னொரு மெம்பராக ஜாயின் பண்ணலாங்கிறான். இப்போ அங்கே ஆர்க் டீமன் விக்டர்ங்கிற ஒரு டீமன் தான் இவங்களை வெல்கம் பண்ணுது. இப்போ அங்கே கட்டி வச்சிருக்கிறது யாருன்னு கேட்குறான் நம்ம ஹீரோவும். அது டீமன் கிங்கோட குழந்தை தாங்கிறாரு. இப்போ இந்த காடஸும் சொல்கிறாங்க டீமன் கிங்க்கு குழந்தைலாம் இல்லைன்னு. இப்போ அவரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. டீமன் கிங்க்கு குழந்தைலாம் இருந்துச்சுன்னா மற்ற எனிமீஸ்லாம் தெரிஞ்சு அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இதை சீக்கிரட்டாக வச்சிருந்தாருன்னு. இப்போ தான் அந்த டீமன் சொல்லுது ஆக்சுவலி இது இங்கே இல்லையா, இந்த டீமன் இந்த ஹியூமன்ஸ் மாதிரி தான் வெளில இருந்து உள்ளே வந்திருக்கு. இங்கே இருக்க மொத்த டீமன்ஸுமே இங்கே இருக்க இந்த ஒரு டீமன் தான் கொண்டிருக்கான். ஆனால் அந்த பிரின்சஸ் மேலே இருந்த கர்ஸ் அந்த டீமனால் எடுக்க முடியலையா. ஏன்னா அந்த கர்ஸ் ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணப்பட்டதான், ஒரு ஹியூமனால் மட்டும்தான் அதை ரிலீஸ் பண்ண முடியுமா. அதனால் உங்களை நான் கொண்டு உங்களோட பவர்ஸ் மூலியமாக வச்சு நான் அதை ஓப்பன் பண்ணிடுவேங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த டீமன் நிர்ம பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் இது எதுவுமே அந்த டீமன் மேலே எஃபெக்டே ஆகல. இப்போ இந்த காடஸும் சொல்கிறாங்க உன்னோட கெட்ட பழக்கம் இன்னும் உன்னை விட்டு போகலன்னு. இப்போ அந்த பிளாக் நைட்டு சொல்கிறான் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு. இவன் எப்போலாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டை பார்க்குறான். அப்போ அவனுக்கு வந்து சண்டை போடணுங்கிற என்ஜாய்மெண்ட் ரொம்பவே அதிகமாகிடுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி அது எஸ் ரேங்க் அளவுக்கு பவர்ஃபுல்லான டீமன் அங்கே நின்று சண்டை போட்டுட்டு இருக்குது. அந்த டீமனுக்குமே வந்து டீமன் கிங் அளவுக்கு பவர் இருக்கான். அதாவது டீமன் கிங்க்கு அடுத்த லெவல் பவர். இப்போ இந்த டீமன் பிரின்ஸோட சீலை மட்டும் இவங்க உடச்சிட்டாங்கன்னா இந்த டீமன் பிரின்ஸ் வச்சு இந்த டீமன் நெக்ஸ்ட் டீமன் கிங் ஆக ட்ரை பண்ணுது. இதை சொல்கிறதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இனிமேல் போக தான் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த எபிசோட் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் விடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.